இப்போ பாயில் பண்ண தண்ணியில் வந்து நான் வந்து இந்த பாஸ்தாவை வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்க போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த பாஸ்தா வந்து தண்ணியில் போட்டாச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. நம்ம இதை இறக்கி வச்சோம்னா இறக்கி வச்சுட்டு இது டிஃப்ரெண்ட் ஆகிடும். தவா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ப்ரீ ஹீட் ஆனோடனே நான் ஆனியன் ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய சைஸ் ஆனியன் போட்டுக்கிறேன். அது கூட 2-3 பல் கார்லிக் போட்டு கொஞ்சம் சாட்டே ஆனதும் நம்ம வந்து டொமேட்டோஸ் போட்டுக்கிறோம். 3 ஸ்மால் டொமேட்டோஸ் இப்போ இது வணங்கிட்டு இருக்கட்டும். அதே நேரத்தில் வந்து நம்மளோட குக்கர் வந்து விசில் வந்து அடங்கிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி ஸோ இது இப்போ நல்லா வணங்கிருச்சு. வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சுட்டேன். பாஸ்தாவும் கூல்டவுன் ஆகி ரெடியாக பட்டர் கூட இப்போ ஃப்ளேவருக்காக இது நல்லா ப்ரௌனிஷாக வந்துருக்கு. நான் இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வணங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இது கூட வந்து ரோல்ஸோட தந்தூரி மசாலா நான் வந்து ஒரு 1 ஃபுல் ஸ்பூன் போடுறேன். மேத்தி, ரெட் சில்லி பவுடரு எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இதுக்கு வேணுங்கிற சால்ட் போட்டுக்கலாம். இந்த பாஸ்தாக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிட்டேன். ஸோ இது குக் ஆகிறதுக்காக நான் வந்து இப்போ அரைச்ச இது கூட கொஞ்சம் தண்ணி அந்த மிக்சியோட தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இது ஒரு நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ நம்ம இது கூட வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது மில்க் ஆட் பண்ணி பாஸ்தா போட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணி நம்ம வந்து மேலே வந்து டெக்கரேஷனுக்காக சீஸ் போட்டோம்னா நம்மளோட தந்தூரி பாஸ்தா ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக பாஸ்தா எனக்கு வந்து இதில் பத்தலை. நான் இதை வந்து வேற ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம வந்து இதில் வந்து மில்க் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இந்த இதில் வந்து மேலே சீஸ் வச்சுட்டு நான் இன்றைக்கி ஸ்லைஸ் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட மேலே கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம். ஹர்ப்ஸ் நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மெல்ட்டிங் சீஸ் தேங்க்ஸ் மம்மி, சூப்பரா இருக்கு. Comment your dish now.